அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பதிவு போட்டேன். இந்த ஆண்டு உங்கள் அனைவரையும் பதிவுகள் மூலமாக சந்திக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருந்ததை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். அந்த காணொலியையும் அந்த பதிவை பார்க்காதவருக்கு மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கடந்த ஒரு வாரமாக நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பேசலாம், என்ன நல்ல கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா இது எனக்கு தெரியல. ஆனால் மனதின் ஆழத்திலிருந்து நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் தான், அதாவது ஹெல்த், அதாவது ஆரோக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். அதனால் உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் எதையும் செய்ய முடியாது என்பது உண்மை. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உடல் ஆரோக்கியம்தான் அவசியம் என்று நினைக்கின்ற ஒரு சூழலில், நான் நினைக்கிற சூழலில், எல்லாரும் நினைக்கின்ற சூழலில் இந்த போதை கலாச்சாரத்தை பற்றி பேசலாமா? இளைஞர்கள் சீரழிந்து போகிறார்களே, இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தேன். இதெல்லாம் சிகரெட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த ஹேபிட்லாம் அதிகமாக வந்துருச்சு. கண் கூட பார்க்க முடியுது. காஃபி ஷாப்ஸ் போய் உட்காடுறேன், ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முந்தி ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப அரிது, பார்க்கவே முடியாது. இது இப்போ இந்த கலாச்சாரம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்துட்டே இருக்கேன். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் எப்படி கட்டுப்படுத்த முடியும் எல்லாத்தையும் நம்ம யோசனை பண்ண வேண்டிய காலம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, அதை சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் எல்லாரும். லெட் அஸ் நாட் யூஸ் இட் ஃபார் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக நினச்சிடக்கூடாது. சிகரெட் பிடிச்சா அது ஸ்டைல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட் இஸ் அ ஸ்டைல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சோஷியல் ட்ரிங்கிங் தானே, அப்படி இல்லாட்டி என்கிட்ட பேச மாட்டாங்க. there's a peer pressure that if you don't drink in a circle, நம்மளை ஒதுக்கிடுவாங்க, நம்மள்ட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம் என்பது நீங்கள் உணர்ந்துருங்க. இப்போ இளைஞர்களும் இதுக்கு அடிமையாகிறான போது தான் நான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த இளைஞர்கள் சிகரெட்டும் சரி, போதையும் சரி, குடிப்பழக்கமும் சரி, இதெல்லாம் ஒன்று நாம் நம் பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்கவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா எனக்கு என் தந்தையார் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். நான் எங்கே போய் லேட்டாக வந்தாலும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்பார். இப்போ அந்த மாதிரி பேசுகிறோமா கேட்குறோமான்னு தெரியல. ஏன்னா சமூக வளர்ச்சி, இளைஞர்கள் மாறிவிட்டார்கள், ஜென்சி அப்படின்வாங்க. இப்போ நான் ஏதாச்சும் என் பையன்கிட்ட சொன்னால் கூட நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணால் தென் இஸ் டேடி த ஜென்ரேஷன் கேப் அப்படின்வான். சி, ஜென்ரேஷன் கேப் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளோஷன் has happened. We should start thinking. இப்போ தான் நம்ம ரீஇன்வென்ட் ourselves. தேசம் நல்லா இருக்கணும்னா நம்ம இளைஞர்கள் நல்லா இருக்கணும். அந்த ஹியூமன் ரிசோர்ஸை மூளைச்செலவு செய்து இவனை கெடுத்துடலான்னு வெளிநாட்டு சக்திகள் செயல்படுகிறதா என்ற ஐயம் கூட எனக்கு வருகிறது சில சமயங்களில். ஏன்னா இந்த மூளையை கெடுத்துட்டோம்னா, போதைக்கு அடிமையாக்கிட்டோம்னா, ஒரு இளைய சமுதாயமே அழிக்கப்பட்டு விட்டால் நம் வளர்ச்சி பாதிக்குமா இல்லையா சிந்தித்து பாருங்கள். ஆனால் இந்த போதை பழக்கத்தை அறவே ஒழிக்கணும்னா அது அரசு, காவல்துறை இவர்களால் மட்டும் இது சாத்தியப்பூர்வம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா நாம் திருந்த வேண்டும். பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அங்கே இருக்க மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தாய் தந்தையர் ஒரு 1 hour உட்கார்ற குழந்தைகள் கூட they should spend time, leave your phones and start talking to them. ஏன்னா அந்த அலைபேசியை எடுத்து வச்சுட்டு பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேச முடியாத வாய்ப்பு உருவாகிவிட்ட காரணத்தினால் குழந்தைகளை கண்காணிப்பது மிக 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 அவசியம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பள்ளிக்கூடங்களிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, உங்கள் மாணவர்களை மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம். அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், அந்த பையனோ பொண்ணோ எப்படி இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு தான் ஏன் மார்க் குறைஞ்சி போச்சு, இதெல்லாம் நீங்களும் கண்காணிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக we can find out. நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். போதை உச்சத்தில் இருக்குது. இன்றைக்கி போதைக்கு அடிமையாயிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிந்து விடும். அதில் அந்த போதை தடுப்பது அரசு ஒரு பக்கம் தீவிர கண்காணிப்பு இருக்கணும். இந்த போதையினால் என்ன நடக்குது? பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது. சுயநலவு இல்லாமல் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் சில தவறுகள் நடப்பது காரணம் இந்த போதை தான். இன்னைக்கு அருவாளால் திருத்தியில் போய் வெட்டுன்னு வெட்டுவான். அதை ஒரு யூடியூப்பில் அவங்களால் ஏற்ற முடியும் என்று சொன்னால் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்போ என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்? அரசு செய்யக்கூடிய பணி, not all contents can be uploaded in social media வரணும். ஒரு சட்டம் வரணும். பல நாடுகளில் சட்டம் இருக்குது. நம்ம நாட்டில் அந்த சட்டத்தை உருவாக்க தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய அரசும் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும்னு எனக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஏன்னா அது முதல்ல கண்ட்ரோல் பண்ணும்.
நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது ஒன்று. பழக்க வழக்கமும் சரி, அளவுக்கு பின்னால் அமிர்தம் விஷம், இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் பாலியல் பலாத்காரங்கள் நடப்பதற்கு காரணம் அவன் போதையில் இருக்கான். தன் நிலை மறந்து செயல்பட்டு கொண்டு தான் அவன் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் நம்ம உணர்றோம். ஆனால் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது கடுமையான தண்டனை வேணும். அதுக்கு தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், அரசு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. இந்த மாதிரி கேசஸ் 6 மாதத்துக்குள் முடிக்கணும்னு சொல்லுவோம். டைம் லிமிட் வைக்க இதுக்கலாம் 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரணும். அண்ட் பனிஷ் தி கிரிமினல்ஸ் ஆர் தி பீப்புள் ஹூ ஆர் கமிட்டிங் கிரைம்ஸ். இது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஆக போதை ஒரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்றுட்டுருக்கு. சுவர் இருந்தால் அமைச்சு தரும். மறுபடியும் அதுக்கே வந்துட்டேன். ஆரோக்கியம் வாழ்க்கையை தான் உங்கள் வாழ்க்கையில் நிர்ணயிக்க முடிய சக்தியை, உங்கள் பொருளாதாரத்தையும் சரி, உங்கள் உயர்வையும் சரி, அந்த ஆரோக்கியம் தான் இருக்குது. த ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ஹெல்த். அந்த ஹெல்த் போயிடுச்சுன்னா ஐ கேன் டூ நத்திங் இன் லைஃப். நான் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்கின்றேன், போதையை மறந்து விடுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்க. இந்த நாடும் வளரும். நீங்களும் சிறப்பாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.